மானத்தை வாங்கிட்டியடா, மானத்தை வாங்கிட்டியடா. உயிரோட இருக்க போடா. ஒருத்தன் ஊர்ல இருக்க கூடாதா? யாருங்க அவ? நம்ம பையனை வளைச்சு போட பாக்குறாளா? மோசன அறுத்தறிஞ்சு வீதியில துரத்தி விட்டுருவேன். பயமுறி. ஆமா, பிள்ளைக்கு வாயில வரல வச்சாலும் கடிக்க தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாத. காயத்ரி தங்கமான பொண்ணு. அவளை என் மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷம்தான். ஆனா இவன் பண்ண காரியம் போதுங்க, விட்டுடுங்க. அப்படி என்னடி உனக்கு? அம்மா, நீ போட்ட சூடு கூட எனக்கு வலிக்கலம்மா. உன் வார்த்தையால என்ன சுட்டுறாத. ஐயோ, உனக்கு புரியலையேடி. இப்படி போய் நீ தொலைச்சிட்டியே. இனி நாம இந்த ஊர்ல இருக்க முடியுமா? இது வெளியில தெரிஞ்சா இனிமே யாடி உன்னை கட்டிக்குவா? இப்ப மட்டும் என்னம்மா, என்ன கட்டிக்க நீ நானும் போட்டியா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நீயும் வாழ்க்கைய முடிவு பண்ணிட்டியா? இல்லம்மா, இல்ல. என்ன மனசுல நினைச்சவனுக்கு அவன் உசுர வாங்க எனக்கு மனசு இல்ல. என் உடம்ப கொடுத்துட்டேம்மா, என் உடம்ப கொடுத்துட்டேன். ஐயோ, நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும். எதெல்லாம் நம்ம தலையில எழுதிருக்கோம் அப்படியே நடக்கட்டும். எங்க கிளம்பிட்டீங்க? ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நடந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு ஏதாவது நடக்கக்கூடாது நடக்குங்காட்டியும் நாங்க எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா நல்லது. என் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு காலம் பூரா அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நாங்க 2 பேரும் இந்த ஊரை விட்டு போயிடுறதுதான் நல்லது. என்ன சொல்றீங்க? தப்புன்னு பார்த்தா என் புள்ள மலையும் தான் தப்பு இருக்கு. இதுக்கு ஒரே வழி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான். வேண்டாம், தெரிஞ்சே மகேஷ கொல்ல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன மன்னிச்சிருங்க. எப்போ உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ண துணிஞ்சிட்டீங்களோ, நடக்கிற பின் விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். கோலம் மாதிரி பின்வாங்க கூடாது. நீ அவனை கட்டிக்கதான் வேணும். சொன்னா கேளுமா காயத்ரி, அத்தை சொல்றேன்ல. உன் மருமக கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்ணி கழிஞ்சிட்டா. அதனால உன் மகனுக்கு சாவு விட்டுட்டு போகல, தள்ளி போயிருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? சரியா 30வது நாள் உன் மருமகன் உசுர கொடுப்பான். சாமி, வயிற்றுல நெருப்பள்ளி கொட்டாதீங்க. அது நடந்தே தீரும், அது விதி.